கோடானு கோடி விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஜோதிட தர்பார். நம்ம தர்பாருக்கு போன வாரம் பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட இருந்து நிறைய கடிதங்கள் வந்திருந்ததுங்க. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே தெரியுது உங்களுக்கு எல்லாம் நம்ம நிகழ்ச்சி எவ்வளவு பிடிச்சிருக்கு, நீங்க எல்லாம் எவ்வளவு விரும்பி இதை பாக்குறீங்க அப்படின்னு. உங்களுக்காகவே இதை டபுள் சுவாரஸ்யமா ஆக்க போறோம். என்ன பண்ண போறோம்னா, இப்போல இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜோதிடத்துல இருக்கக்கூடிய பல பிரிவுகள்ல அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் அந்த துறை பத்தி உங்ககிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்ல போறாங்க. ஏங்க, நம்ம வீட்ல என்ன வருஷம் முழுக்க 365 நாளும் ஒரே மாதிரி சமைச்சு ஒரே மாதிரி வாழ்ந்து ஒரே மாதிரி அங்க சாப்பிடுறோம். பொங்கல்னா ஒரு ஸ்பெஷல், தீபாவளினா ஒரு ஸ்பெஷல், சனிக்கிழமை நம்ம ஜோதிட தர்பார்னா ஸ்பெஷலோ ஸ்பெஷல். அந்த வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தரை நம்ம பாக்குறோம். பார்த்த உடனே எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசுல தோணுது இல்ல. அப்போ டக்குன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்வோம். என்னது அது? கரெக்ட், சாமுத்திரிகா லட்சணம்ல அப்படியே அழகா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சாமுத்திரிகா லட்சணம் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இத பத்தி நம்ம கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்றதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிட பிதாமகர்னு நம்ம எல்லாராலையுமே ரொம்ப அன்பா அழைக்கப்படுற சுவாமி ஸ்ரீனிவாச ராமானுஜர் அவர்கள். வணக்கம் ஐயா. நமஸ்காரம். நாராயண. ஜோதிடத்துல நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பிரிவு. அந்த நாடி ஜோதிடத்துல நந்தி சாமுத்திரிகா அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? பேரு மட்டுமா, அதுல சொல்லிருக்கிற நிறைய விஷயங்களும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அத பத்தி நம்ம கிட்ட நிறைய விளக்கங்கள் கொடுக்க போறாரு திரு சிவதாசன் ரவி அவர்கள். வணக்கம் ஐயா. வழக்கம் போல நம்ம தர்பாரோடைய நடு நாயகர் நம்ம குருஜி ஐயாவும் இங்க வந்திருக்காரு. வணக்கம் குருஜி ஐயா. குருஜி ஐயா, நம்மளுடைய ஜோதிடத்துல சாமுத்திரிகா லட்சணம், இந்த சாமுத்திரிகாவை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கா? ஜோதிடத்தில் இல்லாத எந்த விதமான வழிமுறைகளும் இல்லை. உதாரணமா, ஜோதிடத்தில் இருக்கிற பல பிரிவுகளில் அந்த சாமுத்திரிகா லட்சணமும் ஒன்று. எதிர்கால பலனை அறிவதற்கு ஜாதகம், ஆரூடம், பிரச்சனம், முகூர்த்தம் போன்ற பலவிதமான விதிமுறைகளும் செயல்பாடுகளும் உள்ள இருக்கிற இந்த ஜோதிட மகா சமுத்திரத்தில் உள்ள ஏராளமான பிரிவுகளில் சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்றதும் ஒன்று. ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது ஏறத்தாழ ஒரு 20-25 வயதுகளுக்குள் முடிந்து விடுவதாக விஞ்ஞானமும் சாஸ்திரமும் ஒத்துக்கொள்கின்ற ஒரு நிலையில், அந்த படிப்படியான வளர்ச்சியில் பிறந்ததிலிருந்து அவன் வளருகின்ற அந்த தோற்றத்தில், அவனுடைய அங்க அடையாளங்களுடைய அந்த விரிவாக்கத்தில் ஒரு மனிதன் எதிர்காலத்தில் எப்படி இருப்பான், எந்த நிலைமையில் அவன் இருப்பான், எந்த துறையில் சிறந்து விளங்குவான் அப்படின்றதும் சாமுத்திரிகா லட்சணத்தோட ஒரு அடிநாதமான மிக முக்கியமான விஷயம். ஆகவே சாமுத்திரிகா லட்சணத்திலையும் மனிதனுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியும். அதையே இன்றைக்கு நம்முடைய ஜோதிட தர்பார்ல ஒரு கருத்துருவாக்கமாக ஒரு இதா நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஐயா. ஐயா, நீங்க சொல்லுங்க, இந்த சாமுத்திரிகா லட்சணம் வச்சு ஒரு நபருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத எப்படி கணிப்பீங்க? ஒரு மனுஷாளுக்கு பார்த்தோம்னா ஆண்களுக்கு புருஷ லட்சணம், பெண்களுக்கு ஸ்திரீ லட்சணம். இந்த பஞ்ச லட்சணம் ரொம்ப அவசியமான ஒன்று. சரி, ஒரு மனுஷன் நடந்து போறச்சே அவளுடைய லட்சணத்தை நாம் கணக்கிட்டுடலாம். லட்சணமாக இருந்தாலே நமக்கு எல்லாமே கீர்த்தி யோகம் வந்துடும் அப்படிங்கிறது விதி. அப்போ ஒருத்தர் கன்னத்தில் குழி விளறது. சரி, கன்னத்தில் குழி விளறச்சு அவளாம் பிரசித்தியாக இருப்பாள். சரி, ஒரு சிலருக்கு பார்த்தாக்கா பல்லு அப்படி லேசாக கேப்பாக இருக்கும். அப்படி அந்த லட்சணத்துக்கு அதாவது ஔஷத லட்சணம்னு பேர். காரணம் பல்லு லேசாக கேப்பாக வரும்பொழுது அவளுக்கு ஏதாவது மருந்து மாத்திரைகளை லேசாக கொஞ்சம் எடுப்பாள். சில பேர் கொஞ்சம் குள்ளமாக இருப்பாள். அவளுக்கு பார்த்தா தடிமனாக இருக்கும், அந்த கன்னங்கள்லாம் அப்படியே புஷ் இருக்கும். அப்படி இருக்கிறச்சா அவள் இந்த மூச்சு திணறல் மாதிரி சில தொந்தரவுகள்லாம் இருக்கும். இந்த லட்சணத்தை வச்சே அவளுடைய வியாதிகள்லாம் நம்ம வணங்கிட்டுடலாம். அது மட்டுமல்லாது ஒருவருடைய இந்த காது மடலை வச்சு அவளுடைய வயசை நம்ம கணக்கிட்டுடலாம். கண் பார்வையை வச்சு அவளுடைய சுபாவங்களை நம்ம கணக்கிட்டுடலாம். ஒருத்தருடைய பேச்சை வச்சு அவள் இந்த வாழ்க்கையில் எப்படி இருப்பா, எப்படி இருந்துன்னு இருப்பா, எதிர்காலத்தை அவளுக்கு என்னென்னலாம் நடக்க போகிறதுங்கிறத நம்ம கணக்கிட்டுடலாம்.